இந்திய தேசத்தின் எழுப்புதலுக்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் கடந்த 42 வருடங்களாக 4 மாவடியில் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை தோறும் திறப்பின் வாசல் ஜெபம் நடைபெற்று வருகிறது. இம்மாத திறப்பின் வாசல் ஜெபம் ஜூலை 29ஆம் தேதி 4 மாவடி தேவனுடைய கூடாரத்தில் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இந்தியாவில் பல மாநிலங்களிலிருந்தும் வெளி தேசங்களிலிருந்தும் சுமார் 50,000 தேவ பிள்ளைகள் தேசத்திற்காக ஜெபிக்கும்படி கூடி வந்தனர். சேர்ந்து போல கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பான ஒரு தெய்வம் இல்லை. நல்ல கரங்களை தட்டி ஆமென். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். நல்ல கரங்களை தட்டி கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீ. செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்ற நல்ல கரந்தட்டி நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்று வாக்கு மாறாதவர். ஆமென். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்று வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் இயேசுவே. உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவினார் என்னை ஒவ்வொரு நாளும் போஷிக்கிறவரே, காப்பாற்றுகிறவரே, தேவையை சந்தித்தவரே, உமக்கொப்பான ஒரு தெய்வம் இல்லை. தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இனம் எங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு தினம் எங்களை நேசித்தி? நல்ல கரங்களை தட்டி உமக்கொப்பானவர் இயேசுவே. உமக்கொப்பானவர் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்தில்
ஒப்பானவர் யார்? கண்மலையை பிளக்கிறவர், நம்ம ஜனங்களுக்காக இயற்கைக்கு மேலான அற்புதங்களை செய்கிறவர். உடைய நாமம் அதிசயம். யாமே கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீ. கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீ. உம் நாமம் அதிசயம் என்று அற்புதம் செய்திடுவே. உம் நாமம் அதிசயம் என்று அற்புதம் செய்திடுவே. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? சேனைகளின் கர்த்தரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். சேனைகளின் கர்த்தரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை ஆர்ப்பரிக்கிறோம். உம்மை வணங்குகிறோம். உம்மை போற்றுகிறோம். உம்மை புகழ்கிறோம். உம்மை உயர்த்துகிறோம். பாடல் ஆராதனை வேளைக்கு பின் சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் இந்திய மக்களின் ரட்சிப்பிற்காக பாரத்தோடு ஜபங்களை ஏறெடுத்தார்கள். பின் இனக்கலவரத்தினால் பாதிக்கப்பட்டு வரும் மணிப்பூர் மக்களுக்காக கண்ணீரோடு சிறப்பு ஜபத்தை ஏறெடுத்தார்கள். ஆறுதல் படுத்துங்க ஐயா, காயங்கட்டுங்க ஐயா, சோர்ந்து போயிருக்கிறாங்கப்பா, பாதுகாப்பு இல்லாம இருக்கிறாங்க ஐயா. ஏழைகளுக்கு நீதி செய்கிற தேவனே, ஜனங்களுக்கு இறங்குங்க ஆண்டவரே. கூடி வந்திருந்த அனைவரும் சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்களோடு இணைந்து தேவனை நோக்கி மன்றாடி ஜெபித்தார்கள். சகோதரர் சாம் ஜெபராஜ் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள ராமநாதபுரம் மாவட்டம், இந்தியாவின் சத்தீஸ்கர் மாநிலம், சீனா மற்றும் இஸ்ரேல் தேசத்தின் எழுப்புதலுக்காக பிரத்யேக ஜபங்களை ஏறெடுத்தார்கள். அமெரிக்காவைச் சேர்ந்த சகோதரி ஈடித் தனா அவர்கள் தேவ செய்தியளித்து கணவர் பிள்ளைகளோடு இணைந்து கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றினார்கள். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையை முடமாக்கி வைத்திருப்பது எதுவானாலும் தேவன் அந்த முடத்தை குணமாக்குவார். சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் எழுதிய எழும்பி பிரகாசியுங்கள் என்ற புத்தகம் ஜெபித்து வெளியிடப்பட்டது. இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் மூலம் தேவனிடம் இருந்து நன்மைகளை பெற்றுக்கொண்டவர்கள் சாட்சி கூறி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். உங்க பேர் என்ன சிஸ்டர்? ஃப்ளோரா ராணி. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீங்க? ஈரோடு மாவட்டம் சகாயபுரம். உங்களுக்கு என்ன அற்புதம் ஆண்டவரோட சுருக்கமா சொல்லுங்க. 15 வருஷமா மூட்டு வலி இருந்துட்டு இருந்துச்சு. எந்த மூட்டு? இந்த லெஃப்ட் கால். சரி. ரொம்ப கஷ்டப்பட்டேன், நடக்கவே முடியாது. ட்ரீட்மெண்ட்லாம் பாத்தீங்களா? பார்த்தேங்க. ட்ரீட்மெண்ட் நல்லா பார்த்து ஒண்ணுமே கேட்கல. எப்படி சுகமாச்சு? போன ஏப்ரல் 27ஆம் தேதி திருப்பன் வாசல் பிரேயருக்கு வந்துட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு போனேன். ஆண்டவர் தொடுதல உணர்ந்தேன். அதுல இருந்து அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு கால் நல்ல சுகமாயிடுச்சு. 15 வருஷமா. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. God bless you. அனி ஸ்டீபன். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? கோயம்புத்தூர் மாவட்டம் காரமடையில இருந்து வந்திருக்கேன். உங்களுக்கு என்ன அற்புதம் நடந்தது? எனக்கு ஏப்ளாஸ்டிக் அனிமிக்னு ஒரு வியாதி வந்துருச்சு. அது ஈரல் எல்லாம் பிளட் வரும், கண்ணில் பூச்சி பிறந்து கால் வீங்கி சாப்பிட முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டேன். 2 வருட காலம் கஷ்டப்பட்டேன். அப்புறம் 2018 ஆரம்பிச்சது. 19 வரைக்கும் கஷ்டப்பட்டு இருந்தோம். அப்புறம் போன் மேரா டெஸ்ட் பண்ணோம். டாக்டர் ராமகிருஷ்ண ஆஸ்பத்திரி டாக்டர் சொல்லிட்டாங்க, உங்க பிளட்டே உருவாகாது, உங்க ஃபேக்டரி க்ளோஸ் ஆயிடுச்சு, இனிமேல் நீ பிளட் ஏற்றுங்க. நாங்கள் அதனால 55 பாட்டில் ரத்தம் ஏற்றணும். எனக்கு 4 HP 4 பாயிண்ட், பிளேட்லெட்ஸ் வெறும் 9000 தான் இருந்துச்சு. அப்படி சுகமாகல. சுகமாச்சு. அப்போ நாங்கள் 2019 எங்கள் திரைப்பன் வாசல் ஜபத்துக்கு வந்தோம். பிரதர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு கடந்து போயிட்டாரு. மறுபடியும் திரும்பி பயப்படாத மகளே, கர்த்தர் உனக்கு சுகப்படுத்துவான்னு சொன்னார். அந்த விசுவாசத்தோடு நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தோம்.
இப்போ மறுபடியும் ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் மூலியமா ஆண்டவர் என் ரத்தத்தை மறுபடியும் நல்ல சுகமாயிடுச்சு. எந்த உருவாக்கி பிரச்சனை நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் மகிமை செலுத்தலாம். பாமா எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீங்க? யாக்கோபுரம். உங்களுக்கு என்ன அற்புதம் நடந்துச்சு? எனக்கு திருமணமாகி 11 வருஷம் குழந்தை இல்லாம இருந்துச்சு. 11 வருஷம்? ஆமா, குழந்தை இல்லாம இருந்துச்சு. 5 வருஷம் போல ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்போம். ஆனா எந்த ட்ரீட்மெண்ட் பார்த்து எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் இங்கே வந்து ஜோமன சந்ததி ஆசீர்வாத ஜபத்தில் நானே கணவர் வந்து விசுவாசத்தோட ஜோம் பண்ணோம். கர்த்தர் 2020 கன்சியூவாக உதவி செஞ்சார். 21 வருஷம் அழகான ஆண் குழந்தைய தந்தார் ஏசப்பா. ஆமென், ஹல்லேலூயா. 11 வருஷத்துக்கு பிறகு நல்ல ஒரு குழந்தையை கொடுத்து தேவன் சாட்சியா நிறுத்திக்கிறார். God bless you. உங்க பேர் என்னம்மா? என் பேர் ரோஸ்லின். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நான் திண்டுக்கல்ல இருந்து வந்து. திண்டுக்கல்ல. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தது? எனக்கு அடிக்கடி அக்கிரம சிந்தனையா வந்துகிட்டே இருக்கும் எனக்கு. அதனால தலை வலிக்கும், வயிறு வலிக்கும், பின்மண்டையில வலிக்கும். எவ்வளவு காலமா கஷ்டப்பட்டீங்க? 10 வருஷமா இருந்தது. 10 வருஷமா? சரி, எப்படி உங்களுக்கு விடுதலை கிடைச்சது? நேத்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தோம். நாங்க பிரதர் கிட்ட பிரேயர் பண்ணோம். எங்க அத்தை கூட்டிட்டு வந்தாங்க. அங்க பிரதர் கிட்ட பிரேயர் பண்றப்போ எனக்கு அதுல இருந்து எனக்கு தலைவலி, வயிறு வலி இதெல்லாம் இல்ல, எல்லாம் போயிருச்சு. எனக்கு மனசு லேசா இருந்துச்சு. நேத்துல இருந்து வயிறு வலி எல்லாம் இல்ல. நான் காஃபி எல்லாம் குடிச்சப்போ வயிறு வலி இல்ல எனக்கு. நல்ல கம்ப்ளீட்டா சோமாயிட்டீங்க. 10 வருஷத்துக்கு மேலாக இருந்த பயங்கரமான பிரச்சனையை நேற்றைய தினத்தில் ஆண்டவர் குணமாக்கி இன்னைக்கு சாட்சியா நிறுத்திருக்கிறார். என் பேர் ஜெயசித்ரா. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? ஈரோட்டு பகுதியில இருந்து வரேங்க. என்ன அற்புதம் உங்களுக்கு நடந்துச்சு? 2 வயசுல இருந்து பெற்றோரால கைவிடப்பட்டு அநாதர் ஆசிரமத்துல தான் நான் வளர்ந்தேன். எனக்கு வீடுங்கிறதே கிடையாது என் வாழ்க்கையில. கல்யாணம் முடிஞ்சு 20 வருஷமா நான் வாடகை வீட்டில் தான் குடியிருந்தேன். ஜூலை 19 நான் ஒரு பொருத்தனையோட ஏசப்பா எனக்கு சொந்த வீடு வேணும் அப்படின்னு சொல்லி அழுது ஜெபிச்சுட்டே போயிடுவேன். என்னையும் ஒரு சாட்சியாக அங்கே நிறுத்துங்க, என்னை ஏசப்பா கண்டிப்பாக நிறுத்துவாருன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கவர்மெண்ட் வேலையும் கர்த்தர் கொடுத்து என் மகனை வந்து தினம் ₹1 அப்படின்ற ஆத்துமாக்கள் 1 கோடி ஆத்துமக்கள் திட்டத்தில் என் பையனை ஒரு பார்ட்னராக சேர்த்துருக்கிறேன். கட்டிடத்துக்காக காணிக்கை செலுத்தினேன். இப்போ வந்துட்டு கடவுள் வந்து 15 லட்சத்தில் எனக்கு ஒரு வீட்டை கொடுத்துருக்கிறாரு. அடுத்த மாதம் 21ஆம் தேதி நான் வீடு பிரதிஷ்டை பண்ணுறேன். எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் ஜெபிச்சு கொள்ளுங்க. ஆமென், ஹல்லேலூயா. நாமத்தினால எதை கேட்டாலும் செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். வீடு கேட்டாங்க, ஆண்டவர் வீடு கொடுத்து சாட்சியா நிறுத்தி இருக்கிறார். வாங்க, பேர் என்னம்மா? ஜிஜோ ராஜேஷ். ஜிஜோ, என்ன அற்புதம் உங்களுக்கு நடந்துச்சு? நான் போன வருஷம் நீட் எழுதியிருந்தேன். நீட்டில் எனக்கு போதுமான மார்க் இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. நான் அதுக்கப்புறம் திரும்ப ரிப்பீட் பண்ணலாம் அப்படின்னு ரெடியாகி போன வருஷம் இதே மாதிரி திரப்பி நோசல் ஜபத்துக்கு இங்கே வந்திருந்தேன். வந்து ஜபிக்கும்போது எஸ்பா எனக்கு அடுத்த வருஷம் இதே மாதிரி எனக்கு கவர்மெண்ட் காலேஜில் ஒரு சீட்டை நீங்கள் தந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக இது மாதிரி வந்து சாட்சி சொல்லுவேன்னு பொருத்தனை பண்ணியிருந்தேன். அது மாதிரி எனக்கு இந்த வருஷம் நல்லபடியாக நீட் எழுத ஆண்டவர் கிருபை செஞ்சார். எனக்கு நல்ல ஒரு சீட் முந்தினத்து கவுன்சிலிங் இருந்தது. எனக்கு கவர்மெண்ட் காலேஜ்லேயே சீட் தந்துட்டார். ஆமென், 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 ஆமென். மன விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றிருக்கிறார். நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது 18 வருஷம் ஆகுது. அதிலிருந்து எனக்கு கடவுள் என் வாழ்க்கையில் ஏராளமான நன்மைகளை செய்திருக்கேன். இப்போ என் பையனுக்கும் பெரிய ஒரு நன்மையை செய்திருக்கேன். அதுக்கு நான் ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தேன். நான் பெரிய கூட்டத்துக்கு முன்பாக 4 மாவடியில் வந்து இயேசு கிறிஸ்துவை நாமத்தை மகிமைப்படுத்துவேன். இயேசு கிறிஸ்துவுக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தர் மகிமை செலுத்துங்க. பிரதர் பேர் என்ன? மனோகரன். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? பெங்களூர்ல இருந்து. பெங்களூர்ல. உங்களுக்கு என்ன அற்புதம் நடந்துச்சு? போன முறை நான் ஜப கூட்டத்துக்கு வந்திருந்தேன். அப்போ வந்து என்ன லாசர் பிரதரு ஜாயிண்ட்ல நோவு இருக்குது, நரம்பு நோவு இருக்கு, வலியோட வந்தேன். கிழமை கஷ்டப்பட்டீங்க? 1 வருஷமா கஷ்டப்பட்டிருந்தேன். எப்படி சுகமாச்சு? ஆண்டவர் சுகம் கொடுத்தாரு. அண்ணன் மோகன் லாசர் மூலியமா பேர் சொல்லி என்னை ஆண்டவர் தொட்டு எனக்கு குணம் வர்றதுக்காக. இந்த வழி இல்லை, ஒன்றும் இல்லை. நல்ல கை வைத்து காண்பீங்க. ஆமென், ஹல்லேலூயா. பூரண சுகத்தோடு வந்திருக்கிறாங்க. God bless you. வாங்க. ஐயா பேர் என்ன? விக்டர். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீங்க? கன்னியாகுமரி மார்த்தாண்டம். உங்களுக்கு என்ன அற்புதம் நடந்துச்சு? 2 கையும் 2 காலும் திடீரென்று விளங்காலமா இருந்தது. செயல்பட இல்லை. எவ்வளவு காலமா? 1 மாசமா. 1 மாசமா. 2022 நடந்த கதை. பிறகு நான் இயேசுவை நம்பி விசுவாசத்தோட 5 லட்சம் கேட்டாங்க ஹாஸ்பிட்டலில். 5 லட்சம் இருந்தால் ஆப்ரேஷன் பண்ணணும்னு நான் கொடுக்கண்டாங்க. எனக்கு நம்பிக்கை ஏசியை நம்பி நான் ப்ரேயர் பண்ணி என்னை வீட்டு அம்மா தலையில் கை வச்சு ப்ரேயர் பண்ணாங்க. எனக்கு சுகம் சுகமாச்சு. 5 லட்சம் ரூபா கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணதான் சுகமாகும் டாக்டர் சொன்னாங்க. 1 பைசா கூட செலவில்லாம இலவசமா ஏசப்பா சுகம் கொடுத்துருக்கிறான். நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமை செலுத்தலாம். பேர் என்ன சிஸ்டர்?
சுபத்ரா. சுபத்ரா எந்த ஊர்லேருந்து வரீங்க? அரல்வாய்மொழி. என்ன அற்புதம் உங்களுக்கு கிடச்சி? எனக்கு 3 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. நான் வந்து சோசியல் மீடியா மூலமாக கற்பத்தின் ஆசீர்வாத உபவாச ஜெபம் வந்து பார்த்தேன். அப்போ வந்து சகோதரர் மோகன் அங்கிள் வந்து சொல்ல வந்து அது வந்து எனக்கு ஆறுதலாக இருந்துச்சு. அதை நான் விசுவாசித்தேன். எனக்கு கற்பத்தின் கனி கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் எனக்கு ஏசப்பா இரட்டிப்பான நன்மையை தந்து ஆசீர்வதித்தார். ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் எனக்கு வந்து ஆசீர்வதிச்சிருக்கிறாங்க. அப்புறம் என்னுடைய குழந்தைகள் 7 மாதத்திலே பிறந்துட்டாங்க. 7 மாதத்திலே பிறந்து ஐசியூவில் 37 நாள் வைக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க பிறந்தபோது 1 kg தான் இருந்தாங்க. ஆனால் மூச்சு திணறல் மூலமாக ஐசியூவில் இருந்தாங்க. என்னுடைய குழந்தைகளுக்கு வந்து புது ஜீவனை ஏசப்பா கொடுத்துருக்காங்க. அதுக்காக ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். ரெட்டிப்பான நன்மை கொடுத்து இன்னைக்கு நம்ம நடுவில் சாட்சியாக நிறுத்திருக்கிறார். காட் பிளஸ். பேர் என்னம்மா? என் பேர் ஜோசப் செந்தில்ராஜ். எந்த ஊர்லேருந்து வரீங்க? நான் இங்கே தூத்துக்குடியில் முத்தியாபுரத்துலேருந்து வரேன். முத்தியாபுரம். என்ன உங்களுக்கு அற்புதம் நடந்துச்சு? ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் வந்து 3 ஜென்ரேஷனாக டிப்ரெஷன் தலைக்கட்டு ஐயா. டிப்ரெஷன் அது என்னோட தாத்தாக்கு மைல்டு டிப்ரெஷன் வந்து ஹெவி ஹெட்டேக் இருக்கும். அவர் இந்து மனுஷனாக இருந்தாலும் அவர் ஆண்டருக்குள்ளே கடவுளுக்குள்ளே ஒரு வைராக்கியம் இருந்துச்சுனால அதுலேருந்து அவர் ஓவர் கம் பண்ண முடிஞ்சுச்சு. என்னோட மூத்த மாமாவுக்கு நல்ல உழைப்பாளி ஐயா. அவர் வந்து சூசைட் தாட்னால வந்து ரொம்ப அவதிப்பட்டு இறந்து போயிட்டார். சூசைட் பண்ணி இறந்துக்கிட்டார். 3 தலைமுறையே கஷ்டப்பட்டாங்க. ஆமாம். என்னோட இளைய மாமா வந்து எம்காம் முடிச்சு ஐஏஎஸ்கா எழுதியிருந்தார். அவர் வந்து ஐஏஎஸ்ல ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல 2 டைம் கிளியர் பண்ணியிருக்காரு. ப்ரிலிமினரி அவர் 2 டைம் மெயினில் கிளியர் பண்ணியிருக்காரு. ஆனால் கடைசியில் அந்த கிடைக்கலங்கிற ஒரு வருத்தத்துலேயே வந்து அவர் டிப்ரெஷன் இருந்துச்சு. அப்போ சூழ்நிலை வந்து எங்கள் அம்மா வந்து அப்போ எங்கள் மாமாவுக்கு ஜீவன் போகிற இருக்கிற நேரத்தில் வந்து எங்கள் மாமா ஏசப்பா எங்கள் அம்மா தெரியாது. சர்ச்சுக்கு முன்னாடி போயிட்டு எங்கள் தங்கமலபுரத்தில் இருந்தேன் ஐயா. சர்ச்சுக்கு முன்னாடி போயிட்டு சாமி நீ எங்கள் அண்ணனுக்கு உயிர் கொடுத்தா நான் உன்னையே கும்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஏசப்பா வந்து அந்த சிலுவையில் காய்ச்சி கொடுத்து ஓகே எங்கள் தாத்தாவுக்கு பிரச்சனை இருந்தது. எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் அதே பிரச்சனை இருந்துச்சு. அதே டிப்ரெஷன். ஆமாம். எங்கள் அண்ணனுக்கு அதே மாதிரி எங்கள் பெரிய மாமாவுக்கு இருந்த மாதிரியே சூசைட் தாட், பயங்கரமான சூசைட் தாட் இருந்துச்சு. எனக்கும் சூசைட் தாட், பயங்கரமான உடல் பெயின், பயங்கரமான யூரினரி இன்ஃபெக்ஷன், பயங்கரமான ஸ்பிரிச்சுவலாக தாட்டில் பயங்கரமான பிசாஸ் போராட்டம். எப்படி விடுதலை கிடைச்சது? நான் இதுக்கு மத்தியில் வந்து எனக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும் ஐயா. நான் மியூசிக் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்கு இந்த இடையில வந்து எனக்கு டாக்டர் இல்லை, என்னோட தாய் மாமா மாதிரி டாக்டர் விஜயரங்கன் ஐயாட்ட நான் போகும்போது அவர் நிறைய ஆண்டரை பற்றி எனக்கு சொன்னார். நிறைய மோட்டிவேஷன் கொடுத்தாரு. அவர் மோட்டிவேஷனால நிறைய புக்ஸ்லாம் படிக்க ஆரம்பித்தேன். இங்கே வந்து எங்கள் அம்மா பயங்கரமான இதில் நான் பின்வாசலுக்கு வந்தீங்களா? நான் எங்கள் அம்மா வாரம் இங்கே வந்து செவ்வாய்க்கிழமை இந்த யுத்த ஜபத்துக்கு வருவாங்க, நைட்டு ப்ரேயருக்கு வருவாங்க. நான் வந்து போன வியாதிஸ்த ஜபம் 3 நாளுக்கு வியாதிஸ்த ஜபத்துக்கு வந்தேன். இப்போ நான் 100% டூ குட். நல்ல ஃப்ரீயாக இருக்கிறீங்க. காட் பிளஸ் யூ. ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த மன அழுத்தத்தை டிப்ரெஷன்லேருந்து விடுதலையாக்கி நம்ம நடையில் சாட்சியாச்சு. 9 வருஷமாக கஷ்டப்பட்டுருக்கிறாங்க. கர்த்தர் விடுதலை கொடுத்துருக்காரு. காட் பிளஸ் யூ. மகாராஜன் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கிறீங்க? தூத்துக்குடியிலேருந்து வரேன். தூத்துக்குடி. உங்களுக்கு என்ன அற்புதம்? நான் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவன். இயேசு அறியாத குடும்பம். ஜனவரி 17ஆம் தேதி எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. இந்த ஜனவரியில்? ஆமாம். அதில் ரொம்ப பாதிக்கப்பட்டேன். அப்போ 3 மாதத்தில் எல்லாம் சரியாச்சு. இந்த வலது கண்ணில் மட்டும் மேல் எலும்பு உடஞ்சி 2 மாதத்தில் ஆப்ரேஷன் பண்ணணும்னாங்க. ஆனால் ஆப்ரேஷன் பண்ணாமையே நான் ஏப்ரல் மாதத்துலேருந்து தினமும் 4 மணிக்கு வருவேன். வந்து ஜபத்தில் கலந்து எல்லாம் சரியாச்சு. இப்போ நல்லா ஆயிடுச்சு. இப்போ வந்து ஆப்ரேஷன் வேண்டாம். அப்போ திரும்ப டாக்டர்கிட்ட போய் காமிச்சேன். அவங்க எலும்பெல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கு, கண்ணு திரும்ப பார்வையெல்லாம் க்யூராக இருக்கு, எப்படி அப்படின்னு கேட்டாங்க. அப்போ எனக்கு உலக மகா வைத்தியர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட காமிச்சதுனால எனக்கு நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் செலுத்துவோம். பிரதர், என்னோட பேர் ஆல்வின் ஜோன்ஸ். கரூர்ல இருந்து வரேன். ரீசெண்டாக பிடெக் ஐடி படித்து முடித்தேன். ஆனால் கோவிட் வந்து போனதுனால ஐடி ஃபீல்டு ரொம்ப டவுனு, கண்டிப்பாக புதுசாக போகிறவங்களுக்கு வேலையே கிடைக்காது அப்படின்ட்டாங்க. வாழ்க்கையை பற்றின பயம் வந்துட்டு பெருசாக வந்துருச்சு. அதனால் நாங்கள் குடும்பமாக வந்துட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டோம். இந்த மாதிரி வந்துட்டு நல்ல வேலை கிடைக்கணும் ஆண்டவரே, நாங்கள் வந்துட்டு திறப்பு வாசல் உபவாச ஜெபத்துக்கு போய் குடும்பமாக நின்று சாட்சி சொல்லணும், மாத சம்பளத்தை வந்துட்டு உங்களுக்கே உங்களோட பணிக்கே வந்துட்டு கொடுக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டோம். ஆண்டவர் வந்துட்டு என்னை கோல்டு மெடலிஸ்ட்டாக வர வச்சாரு. எங்கள் காலேஜ்லேயே வந்துட்டு அதிக சம்பளத்தில் வந்துட்டு என்னை வேலைக்கு போக வச்சாரு. நான் கேட்ட கம்பெனிலே அந்த வேலையும் கொடுத்தாரு ஆண்டவர். ஆண்டவர் கோடான கோடி நன்றி. கை தட்டினா நல்ல தட்டலாமே. எவ்வளோ பெரிய அற்புத ஆண்டவர் செஞ்சிருக்கிறார்.
அவன் நினைச்சதுக்கும் எதிர்பார்ப்பதற்கு மேலான அதிசயங்களை செய்து ஆண்டவர் சந்தோஷப்படுத்தியிருக்கிறார். காட் பிளஸ் யூ. பேர் பமிலா. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? கன்னியாகுமரியிலேருந்து வர்றேன். என்ன அற்புதம் நடந்துச்சு? எனக்கு 2 வருஷமா குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. எத்தனை வருஷம்? 2 வருஷம். 2 வருஷம். அப்போ 2020 நான் இங்கே வந்து ஆண்டவரே நான் இனி வரும்போது குழந்தையோட வரணும் அப்படின்னு ப்ரேயர் பண்ணியிருந்தேன். அது மாதிரி 2021 ப்ரெக்னென்ட் ஆனேன். ஆனால் எனக்கு குரோமோசோமில் வந்து சேஞ்சஸ் இருக்குது. அதனால் குழந்தை வந்து ஊனமற்றதாகவோ இல்லை மனவளர்ச்சி கொண்டதாகவோ பிறக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. டாக்டர்ஸ்லாம் சொல்லிவிட்டு ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் கொடுத்தாங்க. அப்போ நாங்கள் பொருத்தனை பண்ணோம். இங்கே வந்து நாங்கள் சாட்சி சொல்லுவோம் எங்களுக்கு நார்மலாக ரிசல்ட் வரணும்னு. அது மாதிரி எங்களுக்கு நார்மலாக ரிசல்ட் வந்து குழந்தையோடு வந்து சாட்சியாண்ட நிறுத்தியிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பேர் என்னம்மா? என் பேர் கீது ஷரண். எந்த ஊர்லேருந்து வரீங்க? கோயம்புத்தூர்லேருந்து வரோம். என்ன அற்புதம் உங்களுக்கு? ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து உடம்பு ஃபுல்லாக ஒரே அலர்ஜி அங்கல். தடுப்பாக வரும், சிவப்பாக வட்டமாக வரும். உள்ளங்கை உள்ளங்கால் எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்தோம். ஆனால் எனக்கு மருந்து மாத்திரையில் சரியே ஆகலை. பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது பிளட்டில் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் நிறைய நாள் மருந்து சாப்பிட வேண்டி இருக்கும்லாம் சொன்னாங்க. ஜெபிக்கலாம் அங்கே நிகழ்ச்சி பார்த்துட்டு அக்கா ப்ரேயர் பண்ணும்போது நானும் என்னோட அம்மாவும் சேர்ந்து ஜெபித்தோம். ஏசப்பா எனக்கு இதிலிருந்து பூர்ண விடுதல் தந்தா நான் வந்து திறப்பின் வாசல் ஜெபத்தில் வந்து உங்களுக்கு சாட்சி சொல்கிறேன்னு சொல்லி ஜெபித்தேன். எனக்கு இன்னைக்கு கடவுள் நல்ல சுகத்தை கொடுத்துருக்காங்க. நல்ல அடையாளமே இல்லாமல் சுகமாக்கி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. வேற என்ன சிஸ்டர்? க்ளோரி. எந்த ஊர்லேருந்து வரீங்க? மார்த்தாடத்துட்டு வரேன். எனக்கு 4 வருடமாட்டு ஊரெல்லாம் நிமித்தம் சொரிஞ்சு ரவுண்டாக வரும், பிளட்டாக வரும். பிளட்டாக இருக்கு ஹாஸ்பிட்டல். ஆமாம் 4 வருஷமா இருந்துட்டு அப்புறமா சத்தியஞ்சனில் ஜெபிக்கலாம் நீங்கள் நிகழ்ச்சி நான் மாதந்தோறும் ஃபுல்லாக பார்த்துட்டே இருப்பேன். எப்போதுமே பார்ப்பேன் வாரந்தோறும். பிரதருக்காக செய்தியெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் எனக்கு ஜீவன் தந்து ஜெப நேரத்தில் திரும்ப ஜெப நேரத்தில் என்னென்னு சொன்னால் ஆஸ்பத்திரி போனேன். என்ன வந்தாலும் சரியாகலை. அவங்க சொன்னாங்க டயபெட்டிஸ் எல்லாம் உண்டு, உங்களுக்கு சரியாகிறதுக்கு சான்ஸே கிடையாது, டயபெட்டிஸ் நார்மலான அதே சரியாகன்னு சொன்னாங்க. நான் பாரத்தோடு ஜெபிப்பேன். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பேன் என்ற வசனத்தின்படி நான் விசுவாசத்தோடு ஜெபிப்பேன். பிரதர் ஜெபிக்கும் போது அவரை கூட சேர்ந்து அற்புத பெருவிழாவில் நானும் ஜெபித்தேன். ஏசப்பா நான் சாட்சி சொல்ல நேரடியாக போகிறதா இருந்தால் சாட்சி சொல்லான்னு 2 ப்ரேயர் பண்ணேன். ஏசப்பா கிருபை 1.5 வருடமா இப்போ எந்த பிரச்சனை இல்லை. ஆமென். சத்தமலையிலே சொல்லுங்க. பேர் என்ன சிஸ்டர்? சாந்தகுமாரி. எந்த ஊர்லேருந்து வரீங்க? வேலூர் முத்து மண்டபம் நியூ பஸ் ஸ்டாண்டு. என்ன அற்புதம்? 2021 ஜெபிச்சு போனோம். பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷம். ஆமாம். இந்த மார்ச் 12 அழகான பெண் குழந்தை குத்தாரு. நீர் சத்து கம்மி, பிளட்டு கம்மி. 9ஆம் மாதம் ஸ்டார்ட்லேயே ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க. எண்ணி முடியாத அதிசயம் செய்துக்கிறாரு. சொந்த வீட்டை கொடுத்துக்கிறாரு. அப்புறம் என் பொண்ணு பிஎஸ்சி நர்சிங் முடிச்சு ப்ரொமோட்டர் எக்ஸாமில் பாஸ் ஆகி பர்மனெண்ட்டாக ஜாப்பும் கிடச்சிது. கர்த்தருக்கே துதி மகிமை. நிறைய நன்மைகள் ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். ஹல்லேலூயா. பேர் என்னம்மா? என் பேர் சுஷ்மிதா. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? ஈரோட்ல இருந்து வரேன். என்ன அற்புதம் உங்களுக்கு நடந்துச்சு? என் காலில் கையில் 2 வருஷமா புண்ணு இருந்துச்சு. ஜெபிக்கலாம் அங்கே நிகழ்ச்சி பார்த்து ப்ரேயர் பண்ணி புண்ணெல்லாம் சரியாயிடுச்சு. நல்லா ஆயிடுச்சு. சரி. வைத்தியம் எல்லாம் பாத்தீங்களா? பார்த்தோம், எதுவுமே சரியாகல. ஆனா ஜெபம் பண்ணா சரியாயிடுச்சு. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க சிஸ்டர், உங்க பேரு? சங்கீதா. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? சென்னையிலேருந்து வரும். என்ன அற்புதம் உங்களுக்கு நடந்துச்சு? எனக்கு கர்ப்பத்தில் தடையாக இருந்துகிட்டே இருந்துச்சு. 2015 கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறம் 2 வாட்டி கன்சீவ் ஆன 3 மாதத்துலேயே அது தானே அபார்ஷன் ஆகிடுச்சு. அப்புறம் 2019 திறப்பின் வாசல் ஜபத்துக்கு வந்தோம். வந்து ப்ரேயர் பண்ணும்போது இங்கே ஒருத்தவங்க சாட்சி சொன்னாங்க. அவங்களுக்கு ஐவிஎஃப் இல்லாமல் குழந்தை பிறந்தா அந்த அமௌண்ட்டை வந்து நான் கடவுளுக்கு என்று தரேன்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணாங்க. அதை நான் மனசுக்குள்ளே அப்படியே வச்சுட்டு நானும் பொருத்தனை பண்ணேன். அப்புறம் திருப்பி 2019 எண்டுலேயும் வந்து எனக்கு திருப்பி கன்சீவ் ஆனேன். ஆனால் 6 மந்த்ஸில் வந்து எனக்கு கர்ப்பப்பை வாய் ஓப்பன் ஆகி அந்த பாப்பா அபார்ட் ஆகிடுச்சு. திருப்பியும் நானே என் கணவரும் வந்து 21 நாள் வந்து டேனியல் உபவாச ஜெபம் இருந்தோம். ஐயாவோட ப்ரேயர் எப்போவுமே கேட்போம். அவருடைய உபதேசங்கள் தான் எங்களோட லைஃப் நடக்கிறது. அந்த உபவாசம் இருந்து முடிஞ்ச உடனே திருப்பியும் கருவுற்று எந்த தடையும் இல்லாமல் என்ன டிஃபிகல்ட்டி வந்தாலும் அதை முன்கூட்டியே உணர்த்தி எங்களுக்கு இந்த ஆண் பையனை கொடுத்துருக்காரு கடவுள். ஹல்லேலூயா. எங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமே. பழனியா? பழனி. பழனி. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? சவலை காரன்குளம், பரப்பாடி பக்கம். சரி. என்ன அற்புதம் உங்களுக்கு நடந்துச்சு? அதாவது வீட்டம்மாவுக்கு வந்து சுகர் திடீர்னு இருந்தாப்புல இப்போ சுகர் அதிகமாயிருச்சு. ஊசி போடுவோம், மாத்திரை போடுவோம். ஒரு நேரம் விட்டாச்சுன்னா 400 தாண்டிடும். அப்புறம் நான் தான் பார்த்து செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு நேரம் சாப்பாடு வந்து காலையில் 1 இட்லி, மத்தியானம் கொஞ்சமாக ஒரு சிறு பயிறு, நைட்டு 1 சப்பாத்தி. இப்படியே 2 மாதம். எப்படி அது சரியாச்சு? அதான் ஹைக்ரௌண்டில் இருந்தோம். அப்புறம் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்தா எதுவுமே குறையலை. அப்புறம் நாங்களாக வெறுத்து போய் ஆஸ்பத்திரி விட்டு வெளியே வந்துட்டோம். என்ன பண்ணேன்னு தெரியாமல் தான் உயிர் அதாவது இருக்குமா சுத்தமானுங்கிற சூழ்நிலை தெரிஞ்சு வந்தோம். வழியில் வந்தவர் மூலக்காரப்பட்டியில் ஒரு டீ குடிப்போமேன்னு இறங்கணும். அவர் தான் சொன்னார், நீங்கள் 4 மாடி போயிட்டு வாங்க,
நல்ல சுகம் கிடைக்கும் டீ கடையில் சொன்னாங்க. ஆமாம், டீ கடையில் சொன்னார். அந்த அவர் சொன்னபடி உடனே அன்னைக்கு மறுநாள் செவ்வாய்க்கிழமை, அதாவது 6ஆம் தேதி 6வது மாதம். அந்த சரி அப்படின்னு சொல்லி 4 மணிக்கு நாங்கள் எங்கள் ஊர்லேருந்து கிளம்புனா அங்கே வர முடியும் 7 மணிக்கு. அவசரமாக நாங்கள் சுகர் மாத்திரையும் எடுக்கலை, ஊசியும் எடுக்கலை, வந்துட்டோம். ஆனால் அன்னைக்கு போட்ட ஊசி மாத்திரை இன்னை வரைக்கும் நாங்கள் தொடலை. சுகரு ப்ரெஷரும் இல்லை. கெருப்பப்பை கீழே இறக்கம் அப்படின்னாங்க. அந்த கெருப்பப்பை இறக்கம் வெளியில் வந்துருச்சு. ஆனால் இப்போ அந்த கெருப்பப்பை உங்கள் பேர் என்னம்மா? என் பேர் செல்வமணி. செல்வமணி. பழனி ஐயா செல்வமணிக்கு எவ்வளவு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார் பாருங்க. டீ கடையில் யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்கிறாங்க, அந்த வார்த்தையை நம்பி வந்தாங்க. அன்னைக்கு தான் கடைசியா அந்த பிரச்சனைக்கு முடிவு. கால்தாசியம். திறப்பின் வாசல் ஜெபத்திற்கு கடிதம் எழுதி ஜெபிக்க கேட்டுக்கொண்ட பல்லாயிரக்கணக்கான மக்களின் விடுதலைக்காக சகோதரி செல்லாராணி அப்பாத்துரை அவர்களும், வந்திருந்த மக்கள் எழுதிய ஜெப குறிப்புகளுக்காக சகோதரி ஜாய்ஸ் லாசரஸ் அவர்களும் பாரத்தோடு ஜெபங்களை ஏறெடுத்தார்கள். இதற்கிடையில் தேவனுடைய கூடாரம் மோசே அரங்கில் சிறுவர்களுக்காக விசேஷித்த கூட்டம் நடைபெற்றது. கலந்து கொண்ட சிறுவர்கள் அனைவரும் கர்த்தருக்குள் புதுபலன் அடைந்து உற்சாகமடைந்தனர். இயேசு விடுவிக்கிறார் சுவிசேஷ ஊழியத்தில் பங்காளராக இணைந்து செயல்படுகிறவர்களுக்கு சிறப்பு சலுகைகள் அடங்கிய பங்காளர் அட்டை வழங்கப்பட்டது. இறுதியாக சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் நீங்கள் விடுதலையாவீர்கள் என்ற தலைப்பில் இறை வார்த்தையை பகிர்ந்து கொண்டார்கள். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36வது வசனம். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம், மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். என் மகனே, நீ மெய்யாகவே விடுதலை ஆவாய். என் மகளே, மெய்யாகவே நீ விடுதலை ஆவாய். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தில் விடுதலை உங்களுக்கு தேவை. அதனால தான் ஆண்டவர் இந்த வார்த்தை கொண்டு உங்களோடு பேசுகிறார். இங்கே சிலர் வந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை தேவையாக இருக்கிறது. ஏதோ ஒரு பாவத்தை உங்களால் விட முடியவில்லை. பாவம்னு தெரியுது, அது உங்களை பாதிக்கிறது, உங்கள் சமாதானத்தை கெடுக்கிறது, அது உங்களை தொடர்ந்து வருகிறது. அதை விட்டுவிட விரும்புகிறீர்கள், உங்களால் விட முடியவில்லை. காரணம், பாவத்திற்கு ஒரு வல்லமை உண்டு. அந்த பாவத்தினுடைய வல்லமை ஒரு மனிதனை அடிமையாக்கிவிடும். நீதிமொழிகள் 5:22 சொல்லுகிறது, துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்கள் சூழ்ந்து கொள்ளும், அவன் தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுகிறான். பாவம் ஒரு மனிதனை கயிற்றை போல கட்டி அவனை அடிமையாக்கிவிடும். தானாக அதை அவிழ்த்து கொள்ள முடியாது. யாரோ ஒருவர் அவனுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும். என்னால் பாவம் ஒரு மனிதனை அடிமையாக்கிவிட்டால் அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு விடுதலை கொடுக்கிற ஒருவர் தேவை. அதுதான் இயேசு கிறிஸ்து. மெய்யான விடுதலை தருகிறவர் இயேசு கிறிஸ்து. அந்த மாதிரி ஏதோ ஒரு பாவ பழக்கம் உங்களுக்கு விடுதலை தேவை. சிலருடைய சரீரம் நோயினாலே பாதிக்கப்பட்டு கட்டப்பட்டு இருக்கிறது. அது உங்களுடைய சரீரத்தில் உண்டான ஒரு பலவீனமாக இருக்கலாம், ஒரு வலியாக இருக்கலாம், ஒரு நோயினுடைய தாக்கமாக இருக்கலாம், உங்களுடைய உறுப்பில் ஒரு பாதிப்பாக இருக்கலாம். கண் பார்வை பாதிக்கப்பட்டு விட்டது, காது பாதிக்கப்பட்டு விட்டது, நுரையீரல் பாதிக்கப்பட்டு விட்டது, லிவர் பாதிக்கப்பட்டிருக்கிறது, எலும்புகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வலி போகவில்லை. எவ்வளோ மருந்து மாத்திரை சாப்பிட்டு பிரயோஜனம் இல்லை. அது ஒரு தாக்கம், சத்துரு கொண்டு வரக்கூடிய ஒரு பாதிப்பு. உங்களுக்கு தேவை ஒரு விடுதலை. யூ நீட் டெலிவரன்ஸ். ஒரு விடுதலை உங்களுக்கு தேவை. அதான் இயேசு சொல்கிறார், நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். வேத புஸ்தகத்தில் லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் 18 வருஷம் கூனியாக இருந்த பெண்ணை குறித்து வாசிக்க முடியும். அவள் சற்றேன நிமிர முடியாத கூனியாக இருந்தாள். 18 வருஷம். அது ஒரு வியாதி என்று எல்லாரும் நினைத்தார்கள். ஆனால் இயேசு அறிந்து கொண்டால் இது ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி அவளுடைய சரீரத்தை கட்டி வைத்திருக்கிறது. அவளுக்கு தேவை ஒரு விடுதலை. அதை அறிந்துதான் இயேசு கரம் நீட்டி தொட்டார். நீ விடுதலை ஆவாய் என்று சொல்லி தொட்டார். விடுதலை உண்டாக்கிவிட்டார். அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள் என்று வாசிக்கிறோம். அதே மாதிரி சிலருடைய
மனதில் சில கட்டுகள் இருக்கிறது. பயம், எப்பொழுதும் ஒரு பயம், மரண பயம், ஒரு கலக்கம், ராத்திரி வந்தால் ஒரு பயம், அசுத்த ஆவிகளை குறித்த ஒரு பயம், ஒரு கட்டு, மனக்குழப்பம், ஒரு டிப்ரெஷன், மன அழுத்தம், எதையும் ஒரு கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, எப்பவும் ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்குது, தீர்மானம் எடுக்க முடியல, எப்பொழுதும் மனம் பேதலித்து கொண்டே இருக்கிறது. உங்களுடைய ஆவியிலே ஒரு கலக்கம், உங்களுடைய ஆவியிலே ஒரு விடுதலை தேவை. யூ நீட் டெலிவரன்ஸ் இன் யுவர் ஸ்பிரிட். உங்களுடைய ஆவியிலே ஒரு விடுதலை தேவை. சிலருக்கு ஆத்மாவிலே விடுதலை தேவை, சிலருக்கு சரீரத்திலே விடுதலை தேவை, சிலருக்கு உங்களுடைய ஆவியிலே விடுதலை தேவை. அந்த மாதிரி கட்டுகளோடு வந்து உட்கார்ந்திருக்கிற பலர் இருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இந்த விடுதலை எப்படி உண்டாகிறது? ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. 2 கொரிந்தியர் 3:17 வேர் த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட் இஸ் தேர் இஸ் எ லிபர்ட்டி. பரிசுத்த ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை. அப்போ நம்ம இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிடும்போது அந்த விடுதலை நமக்கு எப்படி உண்டாகிறது? நம்ம இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிடுகிறோம், அப்போது ஒரு வல்லமை நம்மை தொடுகிறது. அது என்ன வல்லமை? அது ஆவியானவருடைய வல்லமை. இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிடும்போது ஆவியானவரை கொண்டு ஆண்டவர் நமக்கு விடுதலை தருகிறார். ஆவியானவரை கொண்டு நமக்கு சுகம் தருகிறார். ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. அதனால்தான் சிலர் சொல்லுவீங்க, ஏதோ ஒரு வல்லமை தொட்ட மாதிரி இருந்துச்சு, சுகமாயிட்டேன். ஒரு வல்லமை மின்சாரத்தை போல இறங்கிச்சு, நான் விடுதலை பெற்றுக்கொண்டேன். அது என்ன வல்லமை? அதான் பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், ஆவியானுடைய வல்லமை. ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை. அந்த ஆவியானுடைய வல்லமை இறங்கும்போது கட்டுகள் அறுக்கப்பட்டு விடும். என்றால் ஆவியானவருக்கு தான் அந்த வல்லமை உண்டு. அவரை குறித்த வேதத்தில் பார்க்கும்போது அக்கினி, ஃபயர் என்பதாய் குறிப்பிடப்படுகிறார். ஒரு நெருப்பு இறங்குனா அந்த இடத்துல கட்டுகள் அறுக்கப்படும். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்கும்போது அந்த கட்டுகள் அறுக்கப்பட்டு ஒரு விடுதலை நம்முடைய சரீரத்தில் உண்டாகும், ஆத்மாவிலே உண்டாகும், நம்முடைய ஆவியிலே உண்டாகும். ஒரு சமயம் 40 வருஷமாக மதுபானத்துக்கு அடிமையாப்பட்டிருந்த சகோதரர், 40 இயர்ஸ் குடி, மதுபானம். மனைவிலாம் சொல்கிறாங்க, விட்டுருங்க, என்னுடைய குடும்பமே பாதிக்கப்படுது, பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க. தெரியுது, அவருக்கு தப்புன்னு தெரியுது, விட முடியல. 40 வருஷமாக குடிச்சிட்டேன், இனி எப்படி என்னால் விட முடியும்? நான் நினச்சா கூட என்னால் விட முடியாது. நான் விரும்ப தான் செய்கிறேன், முயற்சி பண்ணுறேன், என்னால் விட முடியலை. அவ்வளோதான், என்ன அது அடிமையாக்கி விட்டது. அப்போ அவருக்கு ஒரு விடுதலை வேணுன்ற ஆசை உள்ளத்தில் உண்டானது. இதுக்கு மேலே இதில் இந்த மதுபானத்தில் வாழ முடியாது, என் குடும்பத்தை பாதிக்குது, என் சரீரத்தை பாதிக்குது, ஆனால் என்னால் விட முடியலையே. அப்போது நிகழ்ச்சியை, நம்முடைய டிவியில் நம்முடைய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருந்தார். அவருக்குள்ள ஒரு எண்ணம், எனக்கு விடுதலை கிடைக்குமா? நான் 40 வருஷம் குடிகாரனாக இருக்கிறேனே. அப்போது 45 வருஷமாக குடிகாரனாக இருந்த ஒருவருக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்த விடுதலையை சாட்சியாக சொல்லுகிறார். 45 வருஷம் குடிகாரனாக இருந்த இயேசு விடுதலை கொடுத்துட்டார். அவருக்குள்ள ஒரு விசுவாசம் வந்தது. அப்போ எனக்கும் இயேசு விடுதலை தர முடியும். அந்த விசுவாசம்தான் அற்புதத்தை கொண்டு வரும். விசுவாசம், எனக்கு இயேசு விடுதலை தருவார் என்கிற விசுவாசம். அந்த விசுவாசம் உள்ளத்தில் வந்த உடனே அவர் முழங்கால் படியிட்டு வீட்டில் ஜெபிக்கிறார், ஆண்டவரே எனக்கு விடுதலை கொடுங்க, ஐ பிலீவ், நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு 40 வருஷமாக இருக்கிற குடிப்பழக்கத்தை விடுதலை கொடுங்க. அவருக்கு 45 வருஷம் குடிப்பழக்கத்திலேருந்து ஒரு விடுதலை கொடுத்துருக்குறீங்க, எனக்கு விடுதலை கொடு. டிவிக்கு முன்னால் முழங்கால் போட்டு ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் போது உண்மையாக அவர் விரும்பி ஜெபித்த உடனே ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டார். என்ன நடந்தது? ஒரு வல்லமை அவரை தொட்டது. ஒரு வல்லமை அவர் மேலே வந்து இறங்கினது. கீழே சரிந்து விழுந்து விட்டார். அவ்வளோதான், ஏதோ நடந்தது, கீழே விழுந்துட்டார். திரும்பி எழும்பினார். உள்ளத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய சந்தோஷம், களி கூறுதல். ஏதோ எனக்கு நடந்து விட்டது, யாரோ என்னை தொட்டாங்க. ஆவியானுடைய வல்லமை இறங்கி தொட்ட உடனே அந்த வல்லமையை தாங்கிக் கொள்ள முடியாமல் கீழே விழுந்தார். ஆனால் என்ன நடந்தது?
அந்த குடி பழக்கத்தை கொண்டு வந்த ஆவி அவரை விட்டு விலகி விட்டார். அதன் பிறகு மதுபானத்தை குறித்த எண்ணமே அவருக்கு வரவில்லை, அதை குறித்த ஒரு சிந்தையே அவருக்கு வரவில்லை. முற்றிலும் ஒரு விடுதலை, பூரண ஒரு விடுதலை. ஆவியானுடைய வல்லமை தொட்ட உடனே அந்த பாவத்தினுடைய வேரை அவர் சுட்டரித்து விடுகிறார், அந்த பாவ ஆசையை சுட்டரித்து விடுகிறார். ஒரு பூரண விடுதலை. இன்றைக்கு இங்கே யாரோ ஒருவர் இந்த பாவத்தில் எனக்கு விடுதலை வேணும், இந்த மதுபானம், போதை வஸ்துகள் இந்த மாதிரி அடிமைப்பட்டு வந்திருக்கிறீங்க, இன்றைக்கி உங்களுக்கு ஒரு விடுதலையின் நாள். மெய்யான விடுதலை இயேசு தரப்போகிறார். ரெண்டாவது, சரீரத்தில் வியாதி, ஏதோ ஒரு நோய் சில வருஷமாக உங்களை பாதித்திருக்கிறது, தாக்கி இருக்கிறது, பலவீனப்பட்டு எனக்கு ஒரு சுகம் கிடைக்குமா நீ வந்திருக்கிறீங்க. இந்த வியாதி பிசாசினால் உண்டான வியாதியாக இருக்கலாம். அதனால தான் மருத்துவத்தினால் சுகமாக்க முடியவில்லை. ஸ்கேன் எடுத்து பார்த்தாலும் ஒன்றும் தெரியவில்லை. என்ன மருத்துவம் செய்வதென்றே டாக்டர்களுக்கு புரியவில்லை. அந்த மாதிரி பாதிக்கப்பட்டு பலர் இங்கே வந்திருக்கிறீங்க. டாக்டர்ஸே குழப்பம் அடைகிறாங்க, உங்களுக்கு என்ன மருத்துவம் செய்வது, எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் பாதிப்பு இருக்குது, வலி இருக்குது, வேதனை இருக்குது, எலும்பில் வலி இருக்குது, நரம்பில் வலி இருக்குது, என் கண்ணு பாதிக்கப்பட்டிருக்குது, இல்லை எல்லாம் நல்லா தானே இருக்குது ஸ்கேன் ரிப்போர்ட்டில். அப்போ ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது, அது பிசாசினால் உண்டான ஒரு பாதிப்பாக இருக்கலாம். சாத்தானானவன் சரீரத்தை பலவீனப்படுத்த நம்முடைய சரீரத்தில் நோய்களை பலவீனத்தை கொண்டு வந்து முடக்கிவிட முடியும். அதை வேதத்தில் பார்க்கிறோம். குருடான ஒரு மனிதனை இயேசுவண்டை கொண்டு வந்தாங்க. அவனுக்கு கண்ணில் ஏதோ பிரச்சனை இல்லை, ஆனால் இயேசு அவனுக்குள்ள அந்த ஆவியை துரத்தின உடனே கண் பார்வை வந்து விட்டார். ஊமையும் செவிடுமான ஒரு மனுஷனை இயேசுகிட்ட கொண்டு வந்தாங்க. அந்த ஆவியை துரத்தின உடனே அவனால் காது கேட்க முடிந்தது, பேச முடிந்தது. அது அந்த அசுத்த ஆவியினால் உண்டான ஒரு அடிமைத்தனம் கட்டு. ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். இன்றைக்கு உங்களுடைய சரீரத்தில் சாத்தான் சில கட்டுகளை வைத்திருக்கலாம். உங்களுக்கு தேவை ஒரு விடுதலை. ஆவியானுடைய வல்லம் உங்களுக்கு மேலே இறங்குவதை உணர முடியும். When the Holy Spirit will come upon you, the power of the Holy Spirit, when He touch your body, you will see the deliverance, you will experience the deliverance. உடனே உங்களுக்குள்ள ஒரு விடுதலை உண்டாவதை நீங்கள் உணர முடியும் உங்களுடைய சரீரத்தில். மூன்றாவது, உங்களுடைய ஆவியில் எப்பவும் ஒரு பயம், கலக்கம், டிப்ரெஷன், மன அழுத்தம், ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. என்னுடைய ஆவியில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, தூங்க முடிவதில்லை. ஒருவேளை பில்லி சூனியத்தினால, பிசாசின் ஆவியினால் உண்டாகிற பாதி பேசிக்கிட்டே இருக்குது. அந்த அசுத்த ஆவி என்னை குழப்பிக்கிட்டே இருக்குது, அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. உங்களுடைய ஆவியில் ஒரு கலக்கம். இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு சிலர் வந்திருக்கிறீங்க. இப்போ ஆண்டவருடைய ஆவியானவருடைய வல்லமை தொடும்போது அந்த ஆவி உங்களை விட்டு விலகிறோம். உங்களை பயப்படுத்தி கொண்ட இந்த ஆவி உங்களை விட்டு விலகி போயிடும். அந்த பிசாசின் கட்டு உங்களை விட்டு அறுக்கப்பட்டு விடும். உடனே ஒரு விடுதலை உண்டாகிவிடும். நாங்கள் அநேக வருஷத்துக்கு முன்னால் விழுப்புரம் என்கிற ஒரு பட்டணம் இருக்கிறார். அங்கே மைதானத்திலே கூட்டம் நடைபெற்றது. நிறையா கிறிஸ்தவர் அல்லாத மக்கள் இந்த கூட்டத்துக்கு வந்திருந்தார்கள். இயேசு செய்த அற்புதத்தை கேள்விப்பட்டு வந்திருந்தாங்க. எனக்கு ஞாபகம், கடைசி நாள் கூட்டத்தில் ஜெபம் முடித்த பிறகு விடுதலை பெற்றவங்க சாட்சி சொல்ல வரலாம் என்று அழைத்த போது ஒரு படிப்பறிவில்லாத கிராமத்தில் இருந்து வந்திருந்த ஒரு ஏழை வயசான தாயார் அவங்க மேடைக்கு வந்தாங்க. நான் அவங்கள்ட்ட கேட்டேன், உங்களுக்கு என்னம்மா நடந்துச்சு அப்படின்னு. அவங்க ஒரு கிறிஸ்தவர் அல்லாதவங்க, கிறிஸ்தவ கூட்டமே அவங்க இதான் முதல் முறை வந்திருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, ஐயா என் உடம்பில் ஒரு ஏதோ ஒன்று குடி இருக்குது. என்னது குடி இருந்ததுன்னு கேட்டேன். அது பிசாசு என் உடம்பில் 25 வருஷமாக குடியிருக்குது. அது என்னை விட்டு போக மாட்டேங்குது. ராத்திரியும் பகலும் என் கூடவே இருக்கும். இரவு நேரத்துலேயும் சரி, பகல்லையும் சரி, எனக்குள்ள ஒரு ஆவி இருக்கிறது எனக்கு தெரியும். அது என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும், என்னை விட்டு போகலை. நான் எத்தனையோ புண்ணிய ஸ்தலங்கள், கோயில், அது இதுன்னு பரிகாரம்லாம் செய்து பார்த்தேன், தாவி போகலை. ஒரு பிசாசோடு எப்படியா வாழ்கிறது அப்படி கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தேன். எங்கள் கிராமத்தில் நான் இருக்கிறேன். அப்போ இந்த நோட்டீஸ் கொடுத்தாங்க,
இது என்னதுன்னு கேட்டேன். இது மாதிரி ஒரு கூட்டம் நடக்குது, இயேசு அற்புதம் செய்கிறார், விடுதலை கொடுக்குறான்னு சொன்னாங்க. இயேசு விடுதலை கொடுக்குறாரா? அப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா? ஆமாம், நான் எல்லா கடவுளையும் பார்த்துட்டேன், இந்த கடவுளையும் பார்த்துடலான்னு சொல்லி நான் கிராமத்தில் இருந்து இந்த கூட்டத்துக்கு வந்தேன். நான் இப்போ தான் அந்த மாதிரி கிறிஸ்தவ கூட்டத்தை பார்க்குற வந்து உட்கார்ந்துருந்தேன். நீங்கள் சொன்னீங்க இயேசுவே நீ கூப்பிடுங்க, இயேசு விடுதலை தருவான்னு சொன்னீங்க. நானும் கூட்டத்தில் இயேசுவே இந்த பேரை சொன்னால் விடுதலை கிடைக்குன்னு சொல்கிறாங்க, இயேசுவே நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இயேசுவே எனக்கு விடுதலை வேணும், நான் இத்தனை வருஷமாக கஷ்டப்படுறேன் அப்படின்னு கூப்பிட்டேன். அப்போ என்ன நடந்துச்சு? ஒருத்தர் வந்தார், அந்த அம்மா சொல்கிறாங்க, ஒருத்தர் வந்தார், எனக்கு முன்னால் நின்றார், அவர் என்னை தொட்டார், உடனே எனக்குள்ள இந்த அந்த ஆவி பிசாசு போயிட்டு இப்போ நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு. நான் கேட்டேன் அவங்ககிட்ட, மேடையில் நான் கேட்டேன், யார் வந்து தொட்டால்? யாராவது ஆட்கள் வந்தாங்களா? ஆளெல்லாம் வரல, எல்லாரும் ஜெபம்தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ யார் வந்தா? வெள்ளையாக ட்ரெஸ் போட்டிருந்தாருங்க, முகம் பிரகாசமாக இருந்துச்சு. அவர் நான் இயேசுவேன்னு கூப்பிட்டேன்ல, அப்போ அவர் தானே வந்திருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், இயேசு பிரத்யட்சமாக வந்து அந்த அம்மாவை தொட்ட உடனே இந்த பிசாசு போய்விட்டார். ஆவியானவர் பாருங்க அந்த அம்மாவுக்கு இயேசுவை வெளிப்படுத்தி காண்பித்து விடுதலை கொடுத்து விட்டார். ஒரு கிராமத்திலேருந்து வந்த ஒரு ஏழை தாயார் அப்படியே களங்கமில்லாமல் அந்த சாட்சியை சொன்னாங்க. அதே இயேசு தான் இப்போ இங்கே உலாவி கொண்டிருக்கிறார். அவர் தான் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள், மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இது உங்களுக்கு விடுதலையின் நாள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படி எழுமின்னு இல்லைங்க. சிலருக்கு கடன் பிரச்சனையிலேருந்து விடுதலை வேணும், கடன் 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 பிரச்சனை. சிலருக்கு சில இக்கட்டிலேருந்து விடுதலை வேணும், குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, போராட்டம், சமாதானமற்ற சூழ்நிலை, அதில் விடுதலை வேணும். சிலருக்கு வழக்குகளில் இருந்து விடுதலை வேணும், வேண்டாத வழக்குகள் வருஷக்கணக்காக தொடர்ந்துக்கிட்டே இருக்குது, விடுதலை வேணும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் தடையாகிட்டே இருக்குது, ஏதோ ஒரு பலவீனம் இருக்குது, அதில் விடுதலை வேணும். எந்த காரியத்தில் விடுதலைனாலும் சரி, இன்றைக்கு மெய்யாகவே விடுதலையாக போகிறீங்க. அல்லேலூயா. முதலாவது விடுதலை உங்களுடைய ஆத்மாவில். ஏதோ ஒரு பாவம் உங்களுக்கு பாவம்னு தெரியுது, விட முடியல, அதிலிருந்து விடுதலை. இயேசு நமக்கு விடுதலை கொடுக்க சிலுவையில் தன்னை பலியாய் கொடுத்தார். நம்முடைய விடுதலைக்காக நம்மை சகல அக்கிரமங்களில் நின்றும் மீட்டு கொள்வதற்கு, சகல அக்கிரமங்களில் நின்று விடுதலை கொடுப்பதற்கு சிலுவையில் இயேசு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். எல்லா பாவத்தின் வல்லமையிலிருந்தும் நமக்கு விடுதலை கொடுக்க இயேசு சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்தார். அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும். அதை விசுவாசித்து ஜெபிக்கும் போது ஆவியானுடைய வல்லமை நம்மையில இறங்குவார். ஆவியானவர் இறங்கின உடனே விடுதலை. இப்போ அந்த ஆவியானவர் இங்கே அசைவாடி கொண்டிருக்கிறார். இப்போ முதல்ல எல்லாம் கண்களை மூடி இயேசுவை மாத்திரம் கண்மனால் நிறுத்துங்க. முதலாவது விடுதலை, பாவத்திலேருந்து எனக்கு விடுதலை வேணும். என்னால் இந்த மதுபானத்தை விட முடியலை, என்னால் இந்த போதை வஸ்துகளை விட முடியலை, பாவம்னு தெரியுது, தப்புன்னு தெரியுது, என்னால் விட முடியல, எனக்கு ஒரு விடுதலை வேண்டும். அப்படி விரும்புகிறவங்க, ஒப்பு கொடுக்கிறவங்க மட்டும் நிற்கிற இடத்துல வலதுகரம் வைத்தங்க, வலதுகரம் வைத்தங்க. எனக்கு இந்த காரியத்தில் ஒரு விடுதலை வேணும், இந்த பாவ பழக்கம் என்னை விட்டு விலகணும், பாவ கட்டுகள் அறுக்கப்படணும், விடுதலை வேணும். உங்களுடைய இருதயத்தில் கை வைங்க, வலது கரத்தை இருதயத்தில் வைங்க. இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், இயேசுவே உம்முடைய இரத்தத்தின் வல்லமை என் மீது இறங்கட்டும். ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை, ஆவியானவரே என்னை தொடும், இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தாரும். சொல்லுங்க, ஆவியானவரே என்னை தொடும், ஆவியானவரே என்னை தொடும். இயேசுவின் நாமத்தில் எனக்கு விடுதலை, இயேசுவின் நாமத்தில் எனக்கு விடுதலை, இயேசுவின் நாமத்தில் எனக்கு விடுதலை, மெய்யான விடுதலை. இப்பொழுது இப்பொழுது என் மேலே விடுதலை அளிக்கிற ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும், விடுதலை அளிக்கிற ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் எனக்கு விடுதலை, இயேசுவின் நாமத்தில் எனக்கு விடுதலை. இதோ ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறாரு, ஆவியானுடைய வல்லமை இறங்குகிறாரு. பாவ கட்டுகள் அறுக்கப்படுகிறாரு. பாவத்திலே கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. குடிவெறியின் ஆவிகள் விலகட்டும். குடிவெறியின் ஆவிகள், போதை வஸ்துகளை கொண்டு வரக்கூடிய பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. இச்சையின் ஆவிகள், விபச்சார வேசித்தனத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. இப்பொழுது ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை. ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும், ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும். கட்டுகள் அறுக்கப்படட்டும், விடுதலை உண்டாகட்டும். இப்பொழுது இயேசுவின் நாமத்தை சொல்ல சொல்ல விடுதலை உண்டாகி கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தை சொல்ல சொல்ல ஆவியானவர் தொட்டு கொண்டிருக்கிறார். விடுதலை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்ப விடுதலை ஆண்டவர் தொடுகிறதற்காய் நன்றி. உம்முடைய வல்லமை இறங்கி விடுதலை தருகிறாரு. எல்லா வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுவே நீர் என்னை மன்னித்ததற்காய் ஸ்தோத்திரம், இயேசுவின் ரத்தம் என்னை கழுவினதற்காய் ஸ்தோத்திரம், எனக்கு விடுதலை தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். வாய் திறந்து சொல்லுங்க, விடுதலை பெற்று விட்டீர்கள். இயேசுடைய ரத்தம் தெளிக்கப்படுகிறாரு. இயேசுடைய ரத்தம் உங்க மேல இறங்குகிறாரு. ரத்தத்தின் வல்லமை இறங்குகிறாரு. ஆவியானுடைய வல்லமை பலமாய் இறங்குகிறாரு. உங்களுக்கு விடுதலை, உங்களுக்கு விடுதலை. தேங்க்யூ லார்ட். ஆவியானவர் சொல்லுகிறார், அநேக பாவத்துக்கு பின்னால் இருக்கிற பொல்லாத ஆவி, குடிவெறியின் ஆவி, விபச்சார வேசித்தனத்தின் ஆவி, வியாதிக்கு பின்னால் இருக்கிற ஆவி, பலவீனப்படுத்துகிற ஆவி, நோய்களை கொண்டு வருகிற ஆவி கிரியை செய்கிறார். சில குடும்பங்களை பாழாக்குகிற பில்லிசோனி ஆவி, மந்திரம் பில்லிசோனித்தினால் பாதிக்கப்பட்ட அநேக மக்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். இப்ப எனக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவியானவர் இறங்க போகிறார். ஆவியானுடைய வல்லமைக்கு முன்பாக மந்திரவாதங்கள் நெருக்க முடியாது. அந்த ஆவிகள் வெளியேறும் இப்பொழுது, அலறிக்கொண்டு வெளியேறும் இப்பொழுது. Come out your devil. வெளியே வா, வெளியே வா பொல்லாத ஆவியே. இயேசுவின் நாமத்தில் மந்திர வல்லமைகள், பில்லிசோனி வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. வெளியே வா பொல்லாத ஆவியே. எல்லா மந்திரவாத வல்லமைகள், பில்லிசோனி வல்லமைகள் இப்பொழுது அழிக்கப்படுவதாக. பின்னால இருக்கிற ஆவிகள், ஒளிந்திருக்கிற ஆவிகள் வெளியேறுகிறது. Come out your devil. வெளியேறு பொல்லாத ஆவியே. மந்திர பில்லிசோனி ஆவிகள் இப்பொழுது எரிவதாக. தகடுகள் எரிவதாக. இயேசுவின் நாமத்தில் தகடுகள் எரிவதாக. பில்லிசோனி வல்லமை அழிவதாக. இன்னும் அநேகருக்குள்ளே ஒளிந்திருக்கிற ஆவிகள், குடும்பங்களை பாழாக்குகிற பில்லிசோனி ஆவிகள் வெளியேறுகிறது. உனக்கு இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். Come out your devil. இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. குடும்பங்களை பாழாக்குகிற பொல்லாதவனை இயேசுவின் நாமத்தில் உன் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமத்தை சொல்ல சொல்ல விடுதலை. இன்னும் அநேக குடும்பங்களை பாழாக்குகிற பில்லிசோனி ஆவிகள் வெளியே வா பொல்லாத ஆவியே. Come out your devil in the name of Jesus. குடும்பங்களை பாழாக்குகிற ஆவிகள் விலகட்டும் இப்பொழுது. இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை நான் தெளிக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை நான் தெளிக்கிறேன். குடும்பங்கள் விடுதலை அடைவதாக. வல்லமை உண்டு, அற்புத வல்லமை. இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை இறங்குகிறது. வெளியேறு பொல்லாத ஆவியே. இந்த வாலிப மகளை விட்டு வெளியேறு. Come out your devil in the name of Jesus. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். நிறைய மந்திர வல்லமை இன்னைக்கு அழிக்கப்படுகிறார். குடும்பங்கள் மந்திர பில்லிசோனியத்திலிருந்து விடுதலை அடைந்து கொண்டு இருக்கிறார். ஆவியானவர் விடுதலை கொடுத்து கொண்டு இருக்கிறார். இப்போ ஆண்டவருடைய வல்லமை உங்க மேல இறங்கி கொண்டு இருக்கிறார். இப்போ உங்களுடைய சரீரத்தை ஆவியானவர் தொட போகிறார். ஆவியானவர் எங்குவங்க விடுதலை. வியாதி உள்ளவர்கள் வலதுகரம் வைத்தங்க. வியாதி உள்ளவர்கள், என் சரீரத்தை ஆண்டவர் தொடணும், என் சரீரத்தில் சுகம் வேணும். எலும்புகள் நரம்புகள் பிரச்சனை, கண்களில் காதுகளில் இருதயத்தில் லிவரில் லங்ஸில் பிரச்சனை, எனக்கு வலதுகரம் முயத்தங்க. வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. கண்களில் சுக வேண்டும்னா கண்ணில் கை வைங்க. காதில் சுக வேண்டும்னா காதில் விரல் வைத்து கொள்ளுங்க. இருதயத்தில் சுக வேண்டும்னா இருதயத்தில் கை வைங்க. சிலர் கட்டிகளோடு இருக்கிறாங்க, லம்ஸ்,
உங்களுடைய மார்பில் கட்டி இருக்கிறது, உங்களுடைய வயிற்று பகுதியில் கட்டி இருக்கிறாரு, அந்த இடத்துல கை வைத்து கொள்ளுங்க. சிலருக்கு தலையில் கட்டி இருக்கிறாரு, அந்த தலையில் கை வைத்து கொள்ளுங்க. உங்களுடைய வயிற்று பகுதியில் கர்ப்பப்பையில் கட்டி அது கை வைத்து அவங்களுக்கு தெரிகிறாரு, அந்த இடத்துல கை வைத்து கொள்ளுங்க. சின்சியராக கண்களை மூடிக்கொள்ளுங்க. இயேசுவே என்னை தொடும், இயேசுவின் நாமத்தில் எனக்கு விடுதலை. சொல்லுங்க சொல்லுங்க, இயேசுவே என்னை தொடும், இயேசுவின் நாமத்தில் எனக்கு விடுதலை, இயேசுவின் நாமத்தில் எனக்கு சுகம். இயேசுவின் நாமத்தை சொல்லுகிறவர்கள் மீது ஆவியானுடைய வல்லமை இறங்குகிறாரு. ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை. குருட்டு ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. கண்களை குருடாக்குகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. செவிட்டு ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. காதுகள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. ஊமையும் செவிடுமான ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. ஊமையும் செவிடுமான ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. வாத நோயை கொண்டு வரக்கூடிய ஆவிகள், பக்கவாத நோயை கொண்டு வருகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. முடக்கு வாதத்தை கொண்டு வருகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் சுகம். எலும்புகளிலே சுகம் உண்டாவதாக, நரம்புகளிலே சுகம் உண்டாவதாக. தலையிலே காணப்படுகிற வலிகள் மறைவதாக. கர்ப்பப்பையில் இருக்கிற பிரச்சனை மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். கட்டிகள் மறையட்டும், கட்டிகள் மறையட்டும். கேன்சர் கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறைவதாக. டிபி கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக. தைராய்டு கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக. இப்பொழுது கட்டிகள் மறையட்டும். ஆவியானவர் எங்கோங்கே விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை சரீரத்தில் உண்டாவதாக. நரம்புகளிலும் எலும்புகளிலும் சுகம். உம்முடைய வல்லமை தொடுகிறதற்காய் நன்றி. கேன்சர் கட்டிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். தைராய்டு கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக. சுகம் உண்டாகட்டும். கண்களிலே சுகம் புதிய கண்களாய் மாறட்டும். செவிட்டு காதுகள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். விடுதலை, ஒவ்வொருவருக்கும் விடுதலை. ஆவியானவர் எங்கோங்க விடுதலை உண்டு என்று சொன்னீர், விடுதலை தந்துவிட்டீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. மனதார நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் கரம் உயர்த்தி இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், விடுதலை கொடுத்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், சுகம் தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். கவனிங்க, கடைசியாக கடன் பிரச்சனை, மற்ற ஆசீர்வாதம், மற்ற விடுதலைக்காக ஜெபம் பண்ணி பிளஸிங் பண்ணி முடிக்க போகிறோம். நிறைய பேர் விடுதலை பெற்றிருக்கிறீங்க. பிசாசு கட்டிலிருந்து, வியாதியிலிருந்து, வேதனையிலிருந்து விடுதலை. சந்தேகத்தில் சுகம், கண்களில் சுகம், காதில் சுகம். நிறைய பேர் விடுதலை சுகம் பெற்றிருக்கிறீங்க. ஒரு 4-5 பேர் சீக்கிரம் மேடைக்கு வாங்க, சாட்சி சொல்ல. என்ன செய்துச்சு உங்களுக்கு? கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். 85ல இருந்து கீழே விழுந்துட்டேன். 5 மாசம் மாப்பா கர்ப்பமா இருக்கும்போது கீழே விழுந்து அடிபட்டு இந்த ரைட்டு அடி வயிற்றுல அந்த கல்லு மாதிரி அந்த இது கட்டி இருந்துட்டே இருந்துச்சு இவ்வளோ நாள் வரைக்கும். 85ஆம் வருஷத்துல 85 வயிற்று பகுதியில் கல்லு மாதிரி அடி வயிற்றுல இருந்தது. ஆமா. இப்போ என்ன நடந்துச்சு? நேற்று ராத்திரில இருந்து பயங்கர வலி எடுத்துருச்சு. இப்போ அதிகமாக வலி எடுத்தது. இப்போ நீங்க பிரேமா உனக்கு அடி வயிற்றுல இருந்து உனக்கு ஆண்டவர் சுகம் கொடுக்குற அந்த கட்டி நீ பேர் சொல்லி அழைச்சிங்க. ஆமாய்யா, அங்க வந்த பிறகு கட்டி இல்ல அந்த கட்டி தன்னாலே ஒரு பெரிய அற்புதம். 85வது வருஷத்துல இருந்து இந்த அடி வயிற்றுல ஒரு கட்டி மாதிரி இருந்து ரொம்ப வலியோடு தான் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. 85ல இருந்தே இப்போ அவங்களுடைய பெயர் சொல்லி உங்களுடைய அடி வயிற்றுல கட்டி இருக்கிறதை ஆண்டவர் மறைய பண்ணுகிறார் சொன்ன போது கட்டி மறைந்து விட்டாரு. ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டார். ரொம்ப சந்தோஷமா வந்திருக்கிறாங்க. என்ன செய்திச்சு உங்களுக்கு? அந்த எலும்பு வலி, முட்டி வலி எல்லாம் இருந்தது. 20 வருஷமா? ஆமாங்க ஐயா. ரொம்ப மாத்திரை எடுத்து இனிமேல் எடுக்க மாட்டேன்னு சொல்லி நான் நிறுத்திட்டேன். எந்த ஊர் உங்களுக்கு? திருக்கோயிலூர் ஐயா. இப்போ என்ன நடந்துச்சு? இப்போ இந்த எலும்பு வலி என் பேரை சொல்லி நீங்க கூப்பிட்டீங்க ஐயா. ஏற்கனவே சொல்லியிருக்கிறீங்க. போன தடவை விடுதலை உங்களை பெயர் சொல்லி கூப்பிட்டு சுகமாகிட்டார். இப்போ வலி இல்லை. ஆமாங்க ஐயா. 20 வருஷமா உங்களுடைய எலும்புகளில், ஸ்பைனல் கார்டில், கை கால் எலும்புகள் அந்த வலி ஆண்டவர் பெயர் சொல்லி அழைச்சி சுகமாக்கி விடுதலை கொடுத்துட்டார். கரந்தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. லாஸ்ட் 1 வீக்காகவே எனக்குள்ள நல்லா எல்லாட்டையும் பேசிகிட்டு இருந்தாலும் திடீர்னு அமைதியாயிருவேன். மனசு ரொம்ப பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. பயம் இருந்துகிட்டே ஆமாம். இருக்கும்.
ஒருவேளை சூசைட் பண்ணிடுவோமோ அந்த மாதிரிலாம் நிறைய தற்கொலை பயம். பண்ணிடுவோமான்னு கூட பயம். எப்படி சொல்லணும் கூட தெரியல வீட்டில். அந்த ஆவி இப்போ என்ன நடந்துச்சு? எல்லாரையும் நம்மளே ஒரு அபிஷேகம் வந்து தூக்கி எறிஞ்சிச்சு. அபிஷேகம் வந்தோடனே உங்களை விட்டு அந்த ஆவி தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டு. ஆமா. உங்க பேர் என்ன? சில்வியா. எந்த ஊரு? தாளமுத்தனவர், தூத்துக்குடியில். பாருங்க, ஒரு பயத்தின் ஆவி, தற்கொலை தோண்டுகிற ஆவியுடைய போராட்டம். ஆவியானவர் இறங்கி மகளுக்கு விடுதலை கொடுத்துட்டார். கரந்தட்டு இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. ஜெபம் பண்ணேன். என் பேர் முத்தம்மா, ஈரோட்டிலேருந்து வந்திருக்கிறேன். நல்லா உற்சாகமாக ஜெபம் பண்ணேங்க. தலை சுத்தல், கால் வலியாக இருந்தது. என்னை யாரோ தொட்ட மாதிரி இருந்தது. இப்போ தொட்ட மாதிரி இருந்துச்சு, இப்போ எல்லாம் போயிடுச்சு. இல்லை, தலைவலி இல்லை, கால் வலி. யார் உங்களை தொட்டிருப்பான்னு நினைக்கிறீங்க? இயேசு. சொல்லுங்க, வாய் திறந்து. இயேசு சொன்னார். அதான் இயேசு தொட்டாரு, சோமாயிட்டு. ஆமென். காட் பிளஸ் யூ. போங்க. 3 இயர்ஸாக ஸ்கின் அலர்ஜி இருந்துச்சு. எந்த ஃபுட்டும் நான் சாப்பிட முடியல. நேற்று கூட ரத்தமாக இருக்க டேப்லெட்ஸ் போட்டோம். ரத்தமாக ஃபுல் பாடி, தலையிலேருந்து கால் வரைக்கும் ஃபுட்டே சாப்பிட முடியாது என்னால். கீரை கூட சாப்பிட முடியாது. ஆனால் இன்னைக்கு மாத்திரை போடாமலே ஒரு தடிப்பு கூட இல்லை எனக்கு. எத்தனை வருஷமா இருந்து? 3 இயர்ஸ். 3 இயர்ஸ். 3 வருஷமா இந்த சர்ம வியாதி ஆண்டவர் பாருங்க அற்புதமா இந்த மகளை குணமாக்கி இருக்கிறார். இயேசுவுக்கு நன்றி. ஆமென். காட் பிளஸ் யூ. பல்லு வலி, காது வலி இருந்தது. காது எந்த காது? இந்த காதுங்க. இந்த காது வலி 5 வருஷமா வலி. இதெல்லாம் வலிக்குங்க. அதை வலிச்சா கண்ணெல்லாம் குத்துற மாதிரி இருக்கு, கை கண்ணெல்லாம் கூட குத்தும். அப்படியே குத்துற மாதிரி இருக்குங்க உள்ளேயே. இப்போ எப்போ சுகம் கிடைச்சது? இப்போ ஆண்டவர் வந்து அந்த ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் வந்து மகளே நான் உன்னோடு இருக்கிறேன், நீ கவலைங்காத, பயப்படாதன்னு சொல்லி ஆண்டவர் தொட்டர் கோடானக்கும். இப்போ அந்த வலியெல்லாம் போயிடுச்சு. நல்லா போயிட்டு. எந்த ஊர் உங்களுக்கு? ஈரோடுங்க. ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க, இயேசுவே வந்து தொட்டு பேசி குணமாக்கி இருக்கிறார். ஆமென். காட் பிளஸ் யூ. நடக்க முடியாமல் இருந்துச்சுங்க, நல்லா நடந்து வரணுங்கய்யா. 4 வருஷமா இப்படி நடக்க முடியாது. நடக்க முடியாது. எந்த ஊர் உங்களுக்கு? ஒட்டஞ்சத்திரம். ஒட்டஞ்சத்திரம். உங்க பேர் என்ன? ஈசாக்கு. ஈசாக்கு. இப்பதான் நடந்து வரீங்களா? அப்போ நீங்கள் எப்படி கூட்டத்துக்கு வந்தீங்க? கூட்டத்துக்கு வரும்போது அக்கா அவங்க கூட்டி வந்தாங்க. அவங்க தான் பிடிச்சி கூட்டு வந்தாங்க. இப்போ நல்லா நடக்கிறீங்க. நடங்க இயேசுவின் நாமத்தால. ஈசாக்கு 4 வருஷமா இப்படி நடக்க முடியாது, இப்போ தானாக நடந்து வந்திருக்கிறாங்க. காட் பிளஸ் யூ. உங்கள் பேர் என்ன? பேர் பேதூர். பேதுரு. பேதூர். எந்த கண்ணில் பிரச்சனை? இந்த கண்ணு பிரச்சனை எனக்கு இருட்டா இருக்கு, ஒண்ணுமே பார்த்து நானும் 1/2 மணி நேரம் தெளிவு உட்காந்துக்கிட்டு என்னால் ஒன்றும் செய்ய முடியல. நீங்க இப்போ ஜெபம் பண்ணிய கண்ணு குருட்டு கண்ணு இந்த எலும்பு பாதிக்கப்பட்டு இப்பவுமே திறக்கப்படணும் அப்படின்னு ஜெபம் நானும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். தப்புன்னு ஒரு 10 நிமிஷத்துல அப்படி கண்ணை திறந்து பார்க்கவும் சடக்குன்னு நம்பர் தெரிஞ்சு. சடக்குன்னு நம்பர்ல நல்ல ஒரு கண் பார்வையில் இந்த கண்ணுல பார்வை வந்துட்டு கரந்தட்டு இயேசுவுக்கு நன்றி. ஆமென். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. அவங்க பேர் என்ன? எந்த ஊரு? மார்த்தாண்டம். என்ன நடந்துச்சு? 7 வருஷமாட்டு எனக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், மூச்சு விட முடியாம அப்படியெல்லாம் கஷ்டப்படுவேன், சாப்பிட முடியாம கஷ்டப்படுவேன். ஏசப்பா இன்னைக்கு என்ன நல்ல விடுதலை தந்தார். இப்ப நல்லா இருக்குது. நல்ல விடுதலை வரும்போது கூட இருந்துச்சு. ஆரம்ப நேரத்தில் அந்த மகள் மூலம் விடுதலை கொடுத்துட்டார். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. ஆமென். என்ன கையில பிரச்சனை? கை இது வந்து போன் தேந்திருக்கு, நர கட்டை இருக்குன்னு சொன்னாங்க. நரம்பு கட்டை இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க. நான் ஜபிக்கும் போது ஜீசஸ் ஒயிட்டை வந்து தொட்டு சுகம், நீங்க பிரேமன் கூப்பிடும் போது தொட்டு சுகமாக்கு இயேசு வந்து தொட்டார். நீங்க அதை பார்த்தீங்க? பார்த்தேன் நான். இப்போ அந்த என்ன வலிக்குமா? அதெல்லாம் இல்ல. இந்த நரம்பே கட்டாயி போயிட்டுன்னு சொல்லிட்டாங்களா? அந்த கை தூக்க முடியாது. இது மாதிரி இயேசு தொட்டு அந்த நரம்பை புதுசாக்கிட்டார். அதனால தூக்க முடியுது அவங்களால. எந்த ஊர் உங்களுக்கு? கோயம்புத்தூர். பெங்களூர்லேருந்து கோயம்புத்தூருக்கு மேரேஜ் ஆயிருக்கு. எவ்வளவு பெரிய அற்புதம் செய்திருக்காருல்ல அவரே. நேரில் வந்து தொட்டு குணமாக்கிட்டார். காட் பிளஸ் யூ. எந்த ஊர் உங்களுக்கு? செங்கல்பட்டு. செங்கல்பட்டு. என்ன செய்யும்? எனக்கு அடிக்கடிக்கு முகத்தில் ஒரு தேனீக்களாக தெரியும் எனக்கு. நான் எங்கள் ஊரில் வந்து கிராமத்தில் வந்து சின்ன சின்ன ஊழியமாக நான் பண்ணுறேன். ஆனால் இருந்தாலும் வீட்டில் வந்து ஜெபம் பண்ணால் ஈக்கள் கொச்சன்னு இருக்கிற மாதிரி இருக்காது. எனக்கு அருவருப்பாக இருக்கும். எனக்கு இந்த சரீரத்தில் நான் இருக்க மாட்டேன். நான் தானாக கத்தினேன், இந்த கத்தி எனக்கு கீழே விழுந்துட்டு அந்த ஆவி கத்தி வெளியேறி போயிட்டு நான் இந்த சரீரத்தில் நான் இருக்க மாட்டேன், இனிமேல் நான் அவங்க கூட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பிசாசு கட்டுல இருந்து விடுதலை எல்லாம் கறந்துட்டுங்க. இலவசமா ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டார். ஆமென். காட் பிளஸ் யூ. மூலனூர் பக்கம் தாராபுரம். சரி. என்ன பேரு? ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரி. என்ன பிரச்சனை? 3 வாரமா ரொம்ப வேதனையா, மன ரொம்ப அழுத்தமா இருந்துச்சு. எங்க வீட்டுக்காரரை பொறுத்து என் பையனை பொறுத்து ரொம்ப மன வேதனையா இருந்தேன். அப்புறம் அந்த சூழ்நிலையில வந்து நீ எதுக்கு உயிரோட வாழ்ற, நீ தற்கொலை பண்ணிக்க, நீ உயிரே வாழ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 வாரமா என்னை கடந்து ரொம்ப எந்த வேலையுமே செய்ய முடியாது. அவ்வளோ சோர்வா, அவ்வளோ படுத்துக்குவேன். எந்த வேலையும் இப்போ வந்து மெய்யாகவே நீ விடுதலை ஆவாய் அப்படின்னு ஒரு வசனத்தை குறித்து எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அதன் மூலம் நான் வெளிப்படுத்தி விடுதலை ஆயிட்டீங்க. இப்போ நல்லா ஆயிட்டு. டிப்ரெஷன் இருந்து விடுதலை. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ். எந்த ஊர் உங்களுக்கு? தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட். தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் பட்டுக்கோட்டை வரும்.
என்ன செய்து, என்ன பிரச்சனை? நான் வந்து ரொம்ப நாளாக வந்து அப்பா அம்மா பேச்சே கேட்கறது கிடையாது. என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன். என் இஷ்டத்துக்கு எல்லாமே பண்ணுவாங்க. அப்பா அம்மா எல்லாமே செய்வாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நான் அவங்க பேர் கேட்க மாட்டேன். அம்மா எனக்கு போதிப்பாங்க, நீ இப்படி நடக்கணும், இந்த கத்திர வழி. நான் அவங்களுக்கு வழியில் நடக்காமல் போயிட்டு இருந்தேன். அதனால் காலேஜில் போகிற இடத்துல நான் பிஎஸ்சி நர்சிங் படிச்சுட்டு இருக்கேன். ட்ரைனிங் போகிற இடத்துல தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணுறது, காலேஜில் வந்து லவ் இது மாதிரி டார்ச்சர் பண்ணுறதுனால கோவத்தில் வந்து கையெல்லாம் கிழிச்சிக்கிறது. நீங்களே கிழிச்சுக்கிட்டீங்க? ரொம்ப கோவம் வரும். அது என்னைக்காச்சும் நான் வந்து ஜெபிக்கல வாங்க நிகழ்ச்சியை வந்து அம்மா வந்து கம்பல் பண்ணி என்னை பார்க்க வைப்பாங்க. பார்க்க வச்சு நீ பாரு உனக்கு விடுதலை பெறும்னு சொல்லுவாங்க. நானும் ஜெபிப்பேன். எனக்கு எதுவுமே தோணலை. என் பேரே கூப்பிட மாட்டாங்க, நான் ஜெபிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு நான் வந்தேன். நான் இன்னைக்கு விடுதலை. யார் கூட வந்தீங்க? அம்மா அப்பா அவங்களாம் வந்திருக்காங்க. அம்மா அப்பா கூட வந்தேன். நான் இன்னைக்கு ஏசப்பா, நான் எல்லாரும் உங்களை நம்புறாங்க, நானும் உங்களை நம்பணும், நான் உங்களை பார்க்கணும், ஒரு தடவையாச்சும் என் பேர் கூப்பிடுங்க, இனிமேல் நான் நம்பி நான் எல்லாருக்கும் சொல்லணும், சுவிசேஷம் சொல்லணும். ஜெபிச்சேன். என் பேர் கூப்பிட்டீங்க. எலிசபெத் ராணி, உன் மகளே, உன் பிரச்சனை எல்லாம் இன்னையோட முடிஞ்சிருச்சு. உன் சரீரத்தில் இருக்க எல்லா சாத்தான பிரச்சனை கட்டுக்கெல்லாம் முடிஞ்சிட்டேன்னு சொன்னேன்னா நான் என்னை அறியாமே அவ்வளோ அழுகேன். எனக்கு என்னன்னு தாங்க முடியல. நான் யாருக்காகவும் இப்படி அழுது ஜெபம் பண்ணது கிடையாது. நான் எனக்காகவும் அப்படி அழுது ஜெபம் பண்ணது கிடையாது. ஆனால் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். நான் என் அப்பா அம்மாவுக்காக ரொம்ப எனக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க. என் அம்மா போதிச்சது வந்து இந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப உதவிச்சுட்டு. உங்கள் அப்பா அம்மாவுடைய ஜெபம் தான் ஆண்டவர் உன்னை அழைச்சி உனக்கு விடுதலை கொடுத்துருக்கிறார். அது உனக்கு ஒரு பெரிய பாக்கியம். ஆண்டவர் விடுதலை தந்துட்டார். காட் பிளஸ் யூமா, காட் பிளஸ் யூ. ஸ்டோன் பிரச்சனையாக இருந்துச்சுங்கய்யா. காலையில் வரும்போது வலியோடு வந்தேன். திருச்சியிலேருந்து வந்தேன். வலியோடு வந்த குடும்பத்தோடு வந்திருக்கேன் ஐயா. ஐயா இங்கே ஜோம் பண்ணிக்கிட்டு நானும் ஜோம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். கடைசியில் ஐயா என் பேரை கூப்பிட்டீங்க. செல்வம் என் பேர். செல்வம் உனக்கு எல்லா பிரச்சனையும் நீக்குன்னு சொன்னீங்க. ஐயாவுக்கு நன்றி சொல்றதுக்காக. வலி போயிட்டா? சுத்தமா போயிட்டு வலி கிட்னி ஸ்டோன் மறைந்து போய்விட்டாரு. ஆண்டவர் ஸ்டோன் எல்லாம் எடுத்து போட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. கடன் பிரச்சனை, அதுலேருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும். என் குடும்ப கடன் பிரச்சனைனால நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். வறுமை, என்ன எடுத்தாலும் வறுமை, ஒரு மிச்சமே இல்லை. தரித்திரம் வீட்டில், அதுலேருந்து ஒரு விடுதலை வேணும். எதை எடுத்தாலும் தடை, திருமண காரியம் தடை, கற்பத்தின் ஆசீர்வாதம் தடை, வேலைக்கு தடை, பிஸ்னஸுக்கு தடை. இந்த தடை மாறணும். இந்த மாதிரி ஆசீர்வாத கட்டுகள் அறுக்கப்படணும், விடுதலை. அப்படி சொல்கிறாங்க. எல்லாம் வலதுகரம் வைத்துக்கொள்ளுங்க, வலதுகரம் வைத்துக்கொள்ளுங்க. 2 நிமிஷம் கண்களை மூடி, இவ்வளவு கடன் இருக்கிற ஆண்டவரே, அதில் எனக்கு விடுதலை கொடுங்க. இத்தனை லட்சம் கடன் இருக்குது, இத்தனை 1000 கடன் இருக்குது. இனி நான் கடன் வாங்க மாட்டேன். கடன் பிரச்சனையிலேருந்து எனக்கு விடுதலை கொடுங்க. வறுமையிலிருந்து விடுதலை கொடுங்க. வறுமை ஆண்டவரே, வறுமை தரித்திரம், அதுலேருந்து ஒரு விடுதலை கொடுங்க. குடும்பத்துக்கு விடுதலை கொடுங்க. இந்த சாபத்திலேருந்து விடுதலை கொடுங்க. வறுமை தரித்திரம் என்கிற சாபம் என் குடும்பத்தை விட்டு விலகட்டும். தடைகள் விலகட்டும். திருமண தடைகள், கற்பத்தின் ஆசீர்வாத தடைகள் விலகட்டும். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. 2 நிமிஷம்தான். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளோடு இணைந்து நான் ஜெபிக்கிறேன். மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வாக்கு கொடுத்து நீர் விடுதலை தந்து கொண்டிருக்கிறீர். உமக்கு நன்றி. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை வேணும். இந்த பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். வானத்தின் பலகணிகளை திறப்பீராக. இயேசுவின் நாமத்தில் கடன் பிரச்சனையில் இருந்து விடுதலை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை உண்டாவதாக. தரித்திரங்கள் மாறட்டும் ஆண்டவரே. தரித்திரம், அந்த வறுமை என்கிற சாபக்கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்பட்டு போகட்டும். தடைகள் விலகட்டும். திருமண தடைகள் விலகட்டும். திருமண காரியங்கள் வாய்க்கட்டும். கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். தடைப்படுத்துகிற ஆவிகளை நான் கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். கற்பத்திற்கு தடையை உண்டு பண்ணுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக, விலகுவதாக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். தகப்பனே, வேலைக்கான தடைகள் விலகட்டும். வேலைக்கு வழி திறக்கப்படட்டும். பிஸ்னஸுக்கு வழி திறக்கப்படட்டும். வருமானத்துக்கு வழி உண்டாக்கப்படட்டும். ஊழியத்தில் காணப்படுகிற போராட்டங்கள் விலகி இந்த நாளில் ஒரு வெற்றி உண்டாவதாக. ஒவ்வொருவர் மீதும் கரம் வைக்கப்படுவதாக. ஆவியானுடைய வல்லமை தொடுவதாக. விடுதலை இயேசுவின் நாமத்தில். நீ தொட்டு விட்டீர், விடுதலை தந்து விட்டீர், ஆசீர்வாதம் கொடுத்து விட்டீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். திறப்பின் வாசல் ஜெபத்தில் கலந்து கொண்ட அனைவரும்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தரும் மெய்யான விடுதலையை பெற்றுக்கொண்டு மிகுந்த மகிழ்ச்சியோடு திரும்பிச் சென்றார்கள். மீட்டிங் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருந்தது. எங்கள் உள்ளத்தில் என்னென்ன நினச்சி எண்ணி வருத்தப்பட்டோமோ அது எல்லாமே தேவ செய்தியின் மூலமாக அந்த சிஸ்டரும் பேசினாங்க, அண்ணனும் பேசியிருக்காங்க. இது ரொம்ப ஆறுதலாகவும் மன மகிழ்ச்சியாகவும் தான் இருக்குது. இன்றைக்கி இந்த மீட்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதிகமான ஜனங்கள் தேவனுடைய மகிமை இறங்கிறது அப்படியே நம்ம பார்க்க முடிந்தது. ஒரு 50,000 பேர் இவ்வளோ ஜனம் கூடும்போது தேவனுடைய மகிமை கண்டிப்பாக இங்கே இருக்குன்னு நாங்கள் நம்பினோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு அனுபவம். சூப்பராக இருந்தது. எங்கேயுமே பார்க்கல இவ்வளோ கூட்டம், நல்ல பாட்டு, நல்ல ஆராதனை, நல்ல மெசேஜ். ஹாப்பியாக இருக்கிறோம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.